அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக உடல் மெலிதல் என்ற நோய்க்கு மேல் தோல் நீக்காத கருப்பு உளுந்தை கொண்டு ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பு ஒன்றை பார்த்தோம். இப்பொழுது மற்றொரு மருத்துவ குறிப்பிற்கு செல்லலாம். நாம் முகத்தில் தோன்றக்கூடிய முகப்பருவை எளிமையான முறையில் போக்கி முக அழகை பராமரிப்பதற்கான ஒரு எளிய மருத்துவ குறிப்பை பார்க்கலாம். பொதுவாக இந்த நோய் ஏற்பட்டால் இதற்கான காரணங்கள் மற்றும் அறிகுறிகள் என்னவென்று பார்க்கலாம். அன்பான நேயர்களே, காரணங்கள் முகத்தில் தோன்றக்கூடிய சீழ்கட்டிகளையே நாம் முகப்பரு என்று சொல்கிறோம். வயது அடைந்தவுடன் அவர்களுக்கு ஈஸ்ட்ரஜன், ஆண்ட்ரஜன் என்ற சுரப்பிகளின் முறையற்ற மாறுபாடு சுரப்பிகளால் முகத்தில் சிறு சீழ்கட்டிகளுடன் கொப்பளங்கள் தோன்றும். பிம்பிள்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த கொப்பளங்கள் தோன்றுவதற்கு இதுவே காரணமாக அமைகின்றன. அடுத்ததாக அதீதமான கொழுப்பு சத்துள்ள பொருட்களை உணவாக எடுக்கும்போது அந்த கொழுப்பு சத்து எண்ணெய் பசைகளாக ஏற்பட்டு கொழுப்பு கட்டிகளாக முகத்தில் தோன்றுகின்றன. அன்பான நேயர்களே, இதற்கான அறிகுறிகள்: இந்த முகப்பரு தோன்றியவுடன் முகத்தில் சிறிய அளவில் சீர்கோர்த்து கொண்டு சிறு கொப்பளங்கள் தோன்றும். அந்த கொப்பளம் உடைந்த பக்கத்தில் அந்த நீர் பட்டால் மீண்டும் கொப்பளங்கள் தோன்றி முக அழகை கெடுக்கும். தோல் வறட்சித்தன்மை ஏற்படும். முகத்தில் அதிகப்படியான எண்ணெய் பசை ஏற்பட்டு எண்ணெய் வடியும். இவையெல்லாம் இந்த நோயின் அறிகுறிகள். இவற்றை முற்றிலும் போக்கிக் கொள்ளக்கூடிய மருத்துவ குறிப்பிற்கு செல்லலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான மூலிகை இலைச்சாறு துத்தி. கக்கடி மாற்று பெயரால் அழைக்கப்படுகின்றன. துத்தி தமிழ்நாடு முழுவதும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். நிலத்துத்தி, கொடித்துத்தி, துத்தி என பல வகைகள் நமக்கு கிடைக்கின்றன. கிராமத்தில் இந்த காய்களை சீப்புக்காய் என்று கூறுவார்கள். துத்தி இலை மூல நோயை போக்கும். ஆசனவாய் எரிச்சலை தணிக்கும். உள் அழல் ஆற்றும். சீழ்கட்டிகளை வராமல் செய்யும். கொப்பளங்கள் மீது தடவி வந்தால் எரிச்சலை போக்கி மீண்டும் முகப்பரு வராமல் பாதுகாத்து முக அழகை பராமரிக்கும். துத்தி எண்ணற்ற மருத்துவ குணங்களை கொண்டது. மேலும் உள் மூலம், வெளி மூலம் மற்றும் ஃபிஸ்டுலா, ஆனல் ஃபிஷர் என்று சொல்லக்கூடிய அத்தனை நோய்களுக்கும் துத்தி ஒரு அருமருந்தாக விளங்கும். வயிற்று புண்ணை ஆற்றும். பெப்டிக் அல்சர் வராமல் பாதுகாக்கும். இவ்வாறு அரிய மருத்துவ குணங்கள் இருப்பதால் நாம் துத்தி இலையும் அரைத்து சாறாக எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பூண்டு. மேல் தோல் நீக்கிய பூண்டு பற்கள் மிக சிறந்த கிருமி நாசினி. இது இரத்த கட்டி, புற்றுநோய் கட்டி, மார்பக புற்றுநோய், இருதய தசையில் ஏற்படுகின்ற வலி இவைகளை போக்கும் மற்றும் முகப்பரு சீழ்கட்டிகள் வராமல் பாதுகாக்கும். ஃபேட்டி நோடியூல் என்று சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டிகளை கரைக்கும். இரத்த சத குறைபாடுகளை போக்கும். கிருமி நாசினியாக செயல்படும் என்பதால் நாம் தோல் உரித்த வெள்ளை பூண்டு பற்களையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் வசம்பு. வசம்பு மிக சிறந்த ஒரு உடலம் தேற்றி குழந்தைகளுக்கு அருமருந்தாக விளங்குகின்றன. பிள்ளை வளர்த்தி, பேர் சொல்லா மருந்து என்று மாற்று பெயரால் அழைக்கப்படுகின்றன. திக்குவாய், தெற்று பேச்சு இவைகளை போக்கும். வசம்பை சுட்டு கரியாக பயன்படுத்தும் போது எண்ணற்ற மருத்துவ பயன்களை தரும். இது கொழுப்பு கட்டிகளையும் கிருமி தொல்லைகளையும் போக்கும் என்பதால் நாம் வசம்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மிளகு. மிளகு இரத்த சுத்தி என்று அழைக்கப்படுகின்றன. இரத்தத்தில் ஏற்படுகின்ற கிருமி தொல்லைகளை போக்கும். தொற்று நோய் கிருமிகள் மூலம் ஏற்படுகின்ற முகத்தில் தோன்றுகின்ற சீழ்கட்டிகள், முகப்பரு, அந்த சீழ்கட்டிகள் உடைந்து வெளியேறுகின்ற நீர் பட்ட இடமெல்லாம் முகப்பரு கிளைத்து எழும். அவற்றை வராமல் பாதுகாக்கும். இவ்வாறு அரிய மருத்துவ குணங்கள் இருப்பதால் நாம் மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள்
நல்லெண்ணெய். தைலம் காய்ச்சுவதற்கும் பல்வேறு வகையான பொருளுக்கும் நல்லெண்ணெய் பயன்படுகின்றன. இது தோலின் மீது செய்யப்படுகின்ற தைலம் என்பதால் தோலிற்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் தோல் அழகை பராமரிப்பதற்கும் நல்லெண்ணெய் பயன்படுகின்றன. இது உடல் முழுவதும் இருக்கக்கூடிய கிருமி தொல்லைகளை நீக்கும், உடல் சூட்டு கட்டிகளை குறைக்கும், உடல் சூட்டை தணிக்கும். ஆகையால் நாம் நல்லெண்ணெயும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். நல்லெண்ணெய் 100 மில்லி, பூண்டு பற்கள் 5 கிராம், மிளகு 3 கிராம், வசம்பு 5 கிராம், துத்தி இலைச்சாறு 10 மில்லி. இவைகளை அளவாக எடுத்து வைத்துள்ளோம். மருந்தாக மாற்றப் போகின்றோம். அதற்காக மிளகு, பூண்டு, வசம்பு இவைகளை கல்வத்தில் இட்டு 1-2ஆக சிதைத்து எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக மிளகு, வசம்பு, ஒன்று 2ஆக நசுக்கி விட்டோம். இவற்றை மருந்தாக மாற்றப் போகின்றோம். அதற்காக 100 மில்லி நல்லெண்ணெயை மிதமான சூட்டில் காய்ச்சலாம். மிதமான சூட்டில் காய்ந்து கொண்டிருக்கின்ற நல்லெண்ணெயில் முதலில் நாம் துத்தி இலைச்சாறை சேர்க்கலாம். அடுத்ததாக வசம்பு, பூண்டு, மிளகு இவற்றை சிதைத்து கொண்டதை சேர்க்கலாம். காய்ந்து கொண்டிருந்த நல்லெண்ணெயில் நாம் சேர்த்த அத்தனை பொருட்களும் நன்றாக பொன்னிறமாக சிவந்து விட்டன. இதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, அற்புதமான இந்த தைலத்தை நன்றாக குளிர ஆற வைத்து ஒரு பாட்டிலில் பத்திரப்படுத்தி முகப்பரு உடையவர்கள் முகத்தை சிறிது வெந்நீரில், அதாவது கதகதப்பான வெந்நீரில் முகம் கழுவி இரவு வேளையில் படுப்பதற்கு முன்னால் இந்த தைலத்தை முகப்பரு உள்ள இடத்தில் தடவி காலையில் எழுந்து குளித்து வந்தால் படிப்படியாக முகப்பரு கட்டிகள் நீங்கி முக அழகு பராமரிக்கப்படும். மிகவும் எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.